லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு சாந்தியாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். அதாவது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் இந்த சக்தி, அந்த சக்தி தான் இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி. அது இந்த பிரபஞ்சத்தில், இந்த புவியில் அது தன்னுடைய வெளிப்பாட்டில் ஏதோ ஒரு பொருளின் மீது, ஒரு அமைப்பின் மீது தன்னுடைய உணர்வு நிலையின் ஒட்டுமொத்தமும் குவித்துக் கொள்கின்றது. குவித்துக்கொண்டு ஒரு பகுதியை குவித்துக்கொண்டு மற்றொரு பகுதியை பின்புறத்தில் வைத்துள்ளது. ஆகையினால் எது குறித்து அது தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றதோ அது குறித்து அறிந்துள்ளது. எது குறித்து தன்னுடைய கவனத்தை செலுத்தவில்லையோ அது குறித்த அறியாமையில் இருக்கின்றது. இவ்வாறுதான் இந்த புவியில் அறியாமை என்பது காணப்படுகின்றது என்று பகவான் விளக்குகின்றார். பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது என்றால், தன் மீதே தன்னுடைய சக்தியை குவித்துக் கொள்ளுதல், உணர்வு நிலையை குவித்துக் கொள்ளுதல் என்பது அந்த பரம்பொருளினுடைய இயல்பான அம்சமாக ஒன்றாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மற்றொரு பொருளின் மீது தன்னுடைய உணர்வு நிலையை குவித்துக் கொண்டாலும் கூட அதுவும் அந்த பிரம்மனிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளாக இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாமே பிரம்மனினுடைய அம்சங்கள் தான். இந்த பிரம்மன் தன் மீது குவித்துக் கொள்ளுதல் என்பது பகவான் 3 நிலைகளில் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். 3 நிலைகள் என்றால், ஒன்று எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட். அந்த நிலையில் தன்னுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் குவித்துக் கொள்ளுதல், இது ஒரு நிலை. மற்றொரு நிலை அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கும் அந்த சச்சிதானந்தம் அல்லது அந்த அதிமனம், சூப்ராமென்டல் ஸ்டேட். அந்த நிலையில் தன்னுடைய உணர்வு நிலையை ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் குவித்துக் கொள்ளுதல், இது 2வது நிலை. 3வது, இந்த பரம்பொருள் பல்வேறு மையங்களாக
அமைப்புகளாக இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு தனிப்பட்ட மையத்திலும் தன்னுடைய உணர்வு நிலையை குவித்துக் கொள்ளுதல், இது மூன்றாவது நிலை. ஆனால் இந்த மூன்றாவது நிலை என்பது பல்வேறு மையங்கள் இருந்தாலும் பல்வேறு மையங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் அனைத்தின் மீதும் ஒட்டுமொத்தமாக கவனத்தை குவித்துக் கொள்ளுதல், இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலையில் தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பின் மீதும் தனிப்பட்ட அந்த சக்தியினுடைய குவிப்பு என்பது காணப்படுகின்றது. இதுதான் நாம் இருக்கக்கூடிய நிலை, செப்பரேட்டிவ் கான்சென்ட்ரேஷன். 4 நிலைகளாக பகவான் குறிப்பிடுகின்றார். பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது, அதுதான் சூப்பர் கான்ஸ்டன்ட். அந்த நிலையில் மாத்திரம் தன்னுடைய உணர்வு நிலை ஒட்டுமொத்தத்தையும் குவித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கும் அந்த அதிமான நிலை, சூப்ராமென்டல் பிளேன், சூப்ராமென்டல் ஸ்டேட், அதில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அதில் அனைத்தையுமே அது தன்னுள் அடக்கியுள்ள நிலையாக இருக்கின்றது. மூன்றாவது, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மேல் மனம், ஓவர் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இங்கு என்ன காணப்படுகின்றது என்றால், ஒரு பிரபஞ்ச ரீதியில் ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே ஒரு நேரத்தில் அந்த உணர்வு நிலையினுடைய குவிப்பு அந்த நிலையில் ஏற்படுகின்றது, ஒரு ஒட்டுமொத்த கவன குவிப்பு. இது மூன்றாவது நிலை. அதற்கு அடுத்த நிலைதான் தனித்தனியாக இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நிலை. இந்த நாம் இருக்கக்கூடிய நிலைதான் உணர்வு நிலையினுடைய தனித்தனியான அந்த நிலையில்தான் தனித்தனியான அந்த குவிப்பு, உணர்வு நிலையினுடைய குவிப்பு ஏற்படுகின்றது, செப்பரேட்டிவ் கான்சென்ட்ரேஷன். தனித்தனியான இருக்கக்கூடிய அமைப்பின் மீது உண்டாகும் அந்த உணர்வு நிலையினுடைய குவிப்பு, கான்சென்ட்ரேஷன், அதுதான் நம்முடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் என்ன நினைக்கின்றோம், நாம் வேறு, மற்றவர்கள் வேறு, நம்மிலிருந்து அனைத்தும் மாறுபட்டவை என்கின்ற ஒரு ரீதியில் நாம் செயல்படுகின்றோம். ஆகையால் இந்த 4 நிலைகளை பகவான் விளக்கியுள்ளார். அதை நாம் கடந்த செஷன்ல பார்த்தோம். பகவான் வேறொரு கருத்தையும் கூறுகின்றார். இந்த சக்தி, இந்த பிரபஞ்சத்தில் அந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலை எங்கும் வியாபித்துள்ள நிலையில் காணப்படுகின்றது. எவ்வாறு காணப்படுகின்றது? எங்கும் வியாபித்துள்ள நிலையில் காணப்படுகின்றது. எங்கும் வியாபித்துள்ள நிலையில் காணப்பட்டாலும் இங்கு அந்த சக்தி எப்பொழுதுமே விரயமாகுவது இல்லை. விரயமாகுவது போல் காணப்படுகின்றது. உணர்வு நிலையினுடைய சக்தி பல்வேறு மையங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் அங்கு எது காணப்படுகின்றது? எல்லாமே ஒரு விரயம் போல காணப்படுகின்றது, டிஸ்பர்ஷன். ஆனால் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே பல்வேறு மையங்களின் மூலம் அந்த உணர்வு நிலையினுடைய சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த பரம்பொருளினுடைய சக்தி அனைத்திற்கும் பரவி தன்னை விநியோகித்துக் கொள்கின்றது. அப்படிங்கிற விரயம் என்பதற்கும் விநியோகம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. விரயம் என்பதை டிஸ்பர்ஷன் ஆஃப் எனர்ஜிஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் உண்மையிலே என்ன நடைபெறுகின்றது என்றால், there is a distribution. அந்த பரம்பொருள் அதனுடைய சக்தியை அனைத்தின் மூலமாகவும் வழங்கி தன்னை பரவிக்கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு இந்த உலகத்தில்
ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பின் மூலமாகவும் ஏற்படுகின்றது. அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பினுள்ளும் அந்த பரம்பொருளினுடைய சக்தியினுடைய குவிப்பு ஏற்படுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார்? அவ்வாறு ஏற்பட்டாலும் அது அந்த பரம்பொருள் என்பது தன்னை குறித்த அறியாமையில் இருப்பதில்லை. அது ஒரு மறுப்பு இல்லை. என்ன கோருகின்றார்? தனிப்பட்ட நிலையில் அந்த பரம்பொருளினுடைய சக்தி தனிப்பட்ட அம்சங்களில் காணப்பட்டாலும் இந்த பரம்பொருள் அந்த இடத்தில் முழுவதுமான ஒரு அறியாமையில் இருப்பதில்லை. மேற்புறத்தில் அவ்வாறு காணப்படுகின்றதை ஒழிய பரம்பொருள் அனைத்தையும் அறிந்த வண்ணம்தான் இருக்கின்றது. அது தன்னை பல்வேறு அமைப்பின் மூலமாகவும் பல்வேறு மனிதர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி கொண்டாலும், மேற்புறத்தில் அறியாமையில் இருப்பது போல தோற்றமளித்தாலும் உண்மையிலேயே அது அறியாமையில் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே என்ன நடைபெறுகின்றது? ஒரு தனி மனித நிலையை எடுத்துக்கொண்டால் என்ன நடைபெறுகின்றது? அந்த சக்தியினுடைய ஒரு குவிப்பு ஏற்படுகின்றது, கான்சென்ட்ரேஷன் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒன்றை குறித்த கான்சென்ட்ரேஷன் குவிப்பு ஏற்படும் பொழுது மற்றவை குறித்த அந்த அறிவு என்பது பின்புலத்தில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஒன்றில் கவனம் செலுத்தும் பொழுது அது குறித்த முழு ஞானம் இருக்கின்றது. ஆனால் மற்றவை குறித்த ஞானம் என்பது பின்புலத்தில் இருக்கின்றது. அது அறியாமையில் இருக்கின்றது போல தோற்றமளித்தாலும் பின்புலத்தில் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் செயல்படும் பொழுது, தனிப்பட்ட அமைப்புகளின் மூலம் செயல்படும் பொழுது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், மேற்புறத்தில் காண்பதற்கு ஒரு அறியாமையில் செயல்படுவது போல் ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துகின்றது. அவ்வளவுதானே ஒழிய உண்மையிலேயே அந்த பரம்பொருள் அறியாமையில் செயல்படுவது இல்லை. எதற்காக குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயக்கங்கள், நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மேற்புறத்தில் பார்த்தோம் என்றால் அறியாமையில் செயல்படுவது போல தோன்றினாலும் பின்புலத்தில் அந்த பரம்பொருள் அனைத்தையும் அறிந்த வண்ணம் தான் இருக்கின்றது. ஆனால் அது செயல்படும் பொழுது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், எதையும் தான் அறியாத வண்ணம் செயல்படுவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எவ்வாறு மனிதன் என்கின்ற நிலையில் ஒரு அறியாமை ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடும் பொழுது நாம் என்ன பார்த்தோம் என்றால், எல்லாமே இந்த பரம்பொருளினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுதான் இங்கு அனைத்துமே. ஒரு தனிப்பட்ட மனிதரை எடுத்துக்கொண்டால் அந்த தனிப்பட்ட மனிதரிடத்தில் அந்த பரம்பொருளினுடைய சக்தியினுடைய ஒரு அந்த மையத்தில் மாத்திரம் தன்னுடைய முழு சக்தியும் குவித்து கொண்டு செயல்படுகின்றது. மற்றவை குறித்த அறியாமை, மற்றவை குறித்த ஞானம் என்பது பின்புலத்தில் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். எவ்வாறு அறியாமை என்பது ஏற்படுகின்றது என்றால், இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் அதற்கும் அந்த சக்தியினுடைய குவிப்பிற்கும் இடையில் ஒரு சுவர் போன்ற தடுப்பு ஏற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு எல்லை வகுக்கப்படுகின்றது. அதற்குள் அந்த சக்தி செயல்படுகின்றது. ஒரு சுவர் அதை சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்படுகின்றது. மற்றவை குறித்த அறியாமையில் அது இருக்கின்றது. இவ்வாறுதான் மனிதன் என்கின்ற அளவில் அந்த சக்தியினுடைய செயல்படும் பொழுது அறியாமை ஏற்படுகின்றது. நம்மை எடுத்துக்கொண்டால் எது நம்முள் அறியாமை என்கின்ற அந்த சுவற்றை எழுப்புகின்றது என்றால் நம்முடைய மனம். அதுதான் நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லையை வகுக்கின்றது. தனக்குத்தானே ஒரு எல்லையை எது வகுத்துக் கொள்கின்றது என்றால், நம்முடைய மனம் என்கின்ற அந்த சுவர் தான் தனக்குத்தானே ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு ஒன்றை குறித்து மாத்திரம் அதனுடைய அறிவு செயல்பட்டு மற்றவை குறித்து முழு அறியாமையில் இருக்கின்றது. இதுதான்
இந்த இதுதான் எதற்கு இதன் மூலம் என்ன உண்டாகின்றது என்றால், தனித்து இருக்கும் அந்த ஞானம், செப்பரேட்டிவ் நாலேஜ். செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், யானையை குருடர்கள் பார்த்த கதைதான் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது. ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது ஒரு முழுமையான ஒரு அறிவு என்று சொல்ல முடியாது. எதை குறித்தும் நம்மால முழுமைய ஒட்டுமொத்த அறிவு என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய மனம் அனைத்துமே பகுதி பகுதியாகத்தான் பார்க்கின்றது. ஒட்டுமொத்த பார்வை மனித மனதிற்கு கிடையாது. இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், மனம் தன்னை சுற்றி ஒரு ஒரு சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றது, ஒரு எல்லையை வகுத்துக் கொள்கின்றது. எல்லையை வகுத்து கொண்டு ஒன்றின் மீது கவனத்தை செலுத்தி மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றது. இதுதான் மனிதனுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் போன செஷன் நம்ம பார்த்தோம். இப்ப பேராகிராஃப் 5 அதற்கு உள்ளே செல்லலாம். நம்ம Life Divine, Book 2, Chapter 13. Exclusive concentration of consciousness force and the ignorance. Paragraph 5. We can get some glimpse of what this means, to what it amounts in action, when we look at the nature of exclusive concentration in mental man in our own consciousness. First of all, we must note that what we mean ordinarily by the man is not his inner self, but only a sum of apparent continuous movement of consciousness and energy in past, present, and future, to which we give this name. It is this that in appearance does all the works of the man, thinks all his thoughts, feels all his emotions. This energy is a movement of consciousness force concentrated on a temporal stream of inward and outward workings. Thank you. Can I read, sir? Yes, please. Yes. Explanation. We have seen that if the consciousness erects by the concentration a wall of exclusion limiting itself to a single field, it can result in a separative knowledge culminating in ignorance. We can have a look at the nature of exclusive concentration in mental man. There is an inner self and an outer self in man. The outer self is a sum of apparent continuous movement of consciousness and energy in past, present, and future. We must note that what we mean ordinarily by the term man is not his inner self, but his apparent self. It is the apparent self that does all the works of the man, thinks all his thoughts, feels all his emotions. This energy is a movement of consciousness force concentrated on a temporal, that is relating to time, stream of inward and outward workings. Thank you, sir. Thank you. இந்த மனிதனுக்குள்ள எப்படி செப்பரேட்டிவ் நாலேஜ், அறியாமை என்பது ஏற்படுகின்றது என்பதைத்தான் பகவான் விளக்குகின்றார். எப்படி மனோமயமான மனிதன், அவனுக்கு மனிதனுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா அவனுடைய மனம். இந்த மனம் என்ன செய்கின்றது, அதனுடைய மனதினுடைய ஒரு இயல்பு என்னவென்றால் பிரத்யேகமான கவனக்குவிப்பு, எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அதுதான் மனதினுடைய ஒரு பிரத்யேகமான செயலாக காணப்படுகின்றது. மனிதன் என்றால் நாம் பொதுவாக எதை நாம் குறிப்பிடுகின்றோம்? ஒரு மனிதன் என்றால் எதை நாம் குறிப்பிடுகின்றோம்?
இந்த மனிதன் இவ்வாறு செயல்படுகின்றான், இவன் நல்ல மனிதன், சிறந்த மனிதன், மோசமான மனிதன் என்றெல்லாம் ஒரு மனிதரை குறித்த நம்முடைய கணிப்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் என்றால் நாம் பொதுவாக அந்த மனிதனுடைய எந்த அம்சத்தை குறிப்பிடுகின்றோம் என்றால் அவனுடைய மேற்புறத்தில் காணப்படும் அவனுடைய உணர்வு நிலை, அதைத்தான் நாம் ஒரு மனிதன் என்று அழைக்கின்றோம். அவனுடைய இன்னர் செல்ஃப், அதை நாம் குறிப்பிடுவது இல்லை. எப்பொழுதுமே ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் என்றால் அவனுடைய புற அமைப்பைத்தான் நாம் கவனத்தில் கொள்கின்றோம். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? What we mean ordinarily by the man is not his inner self, but only a sum of apparent continuous movement of consciousness and energy. நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய மேற்புறத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு சக்தியினுடைய இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. சக்தியினுடைய இயக்கம், மூவ்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற உணர்வு நிலையினுடைய இயக்கம், அதனுடன் தொடர்பான சக்தியினுடைய இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? அது காலத்திற்கு உட்பட்டு இயக்கமாக இருக்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தில் ஒரு மனிதன் இவ்வாறு செயல்பட்டான், நிகழ்காலத்தில் இவ்வாறு செயல்படுகின்றான், எதிர்காலத்தில் இவ்வாறு செயல்படுவான் என்றெல்லாம் காலத்தை ஒட்டிய ஒரு செயல்பாடுகள் ஒரு சக்தியினுடைய இயக்கங்களாகத்தான் காணப்படுகின்றது ஒரு மனிதனுடைய மேற்புறத்தில். இந்த செயல்பாடுகளின் ஒட்டுமொத்த அமைப்பைத்தான் ஒரு மனிதன் என்று நாம் கூறுகின்றோம். ஒரு மனிதனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே மேற்புறத்தில் காணப்படும் அந்த காலத்திற்கு உட்பட்ட சக்தியினுடைய இயக்கங்களை நாம் இவ்வாறு பெயரிட்டு மனிதன் என்று அழைக்கின்றோம். இந்த மேற்புற அமைப்பு, மேற்புறத்தில் தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் மனிதனுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் மேற்புறத்தில் காரணமாக இருக்கின்றது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே இதை ஒட்டித்தான் அமைகின்றன. அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாமே இதை ஒட்டித்தான் அமைகின்றன. இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த உணர்வு நிலையினுடைய சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய இயக்கம் அது எப்படி காலத்திற்கு உட்பட்ட இயக்கமாக இருக்கின்றது. அதுதான் அவனுடைய வெளிப்புற செயல்பாடுகளை தீர்மானிக்கின்றது. இந்த வெளிப்புறத்தில் காணப்படும் இந்த இயக்கங்களினுடைய ஒரு கோர்வையைத்தான் நாம் இந்த மனிதன் என்று அழைக்கின்றோம். அவனுடைய அகமுகமான ஒரு அந்த இன்னர் செல்ஃப், அதை நாம் கவனத்தில் கொள்வதில்லை. மேற்புறத்தில் எவ்வாறெல்லாம் ஒரு மனிதன் செயல்படுகின்றானோ அதைத்தான் அந்த ஒட்டுமொத்த அமைப்பு, அதை ஒட்டிய அம்சங்களை கொண்ட அமைப்பைத்தான் நாம் ஒரு மனிதன் என்று அழைக்கின்றோம். அடுத்தது போகலாம். மேடம், நீங்க படிக்கிறீங்களா? நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த கோணசுந்தரி மேடம்? சார் நான் வந்து இப்போ சென்னையில இருக்கேன் சார். மைத்லி வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். கேட்கலாம். சரி, பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. ஓகே. எஸ். But we know that behind the stream of energy, there is a whole sea of consciousness which is aware of the stream, but of which the stream is unaware. For this sum of surface energy is a selection.
an outcome from all the rest that is invisible. That sea is a subliminal self, the superconscient, the subconscient, the intraconscient, and circumconscient being, and holding it all together, the soul, the psychic entity. Thank you. தனசேகரன் படிக்கிறீங்களா? ஆமா சார். தனசேகரன் கை படிங்க. Behind the stream of energy, there is a whole sea of consciousness. The sea is aware of the stream, but the stream is unaware of the sea. Because the sum of surface energy is a selection. It is an outcome from all the rest that is invisible. That sea is the subliminal self, the superconscient, the subconscient, the interconscient, and circumconscient being. It is the soul, the psychic entity that holds all together. Thank you, sir. Thank you. ஹரணி, இந்த பிபிடி கொஞ்சம் போடுறீங்களா? பார்க்கலாம். Yes, sir. தேங்க்யூ. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர்ஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு சக்தியினுடைய இயக்கங்களைத்தான் நாம் ஒரு மனிதன் என்று நாம் எண்ணுகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல ஒரு எவ்வாறு இதை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் வந்து சர்ஃபேஸ் செல்ஃப், இதுதான் அப்பேரண்ட் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து எப்படின்னா ஒரு மேலே ஓடக்கூடிய ஒரு நீரோடை போல இருக்கின்றது. அலைகள் போல ஒரு சமுத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மேலே மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோட்டம், அலைகள் அப்படின்னு நினைச்சுக்கலாம். கீழே வந்து மாபெரும் சமுத்திரம் இருக்கின்றது. இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், மேற்புறத்தில் நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களாக அந்த சக்தியினுடைய இயக்கங்கள் மேற்புறத்தில் காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மேற்புறத்தில் காணப்படும் இயக்கங்களுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மாபெரும் சமுத்திரம் போல ஒன்று இருக்கின்றது. ஒரு ஆழமான அமைப்பு அதற்கு பின்னால இருக்கின்றது. இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான அமைப்பு தான் வந்து மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரோடை போல இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய மேற்புற அமைப்பு சர்ஃபேஸ் பீயிங் சொல்றோம், இதுதான் நீரோடை போல இருக்கின்றது. அவனுக்கு உள்ள வந்து சமுத்திரம் போல எவையெல்லாம் இருக்கின்றன, அவனுடைய ஒள்ஜீவன் எல்லாமே அதற்குள்ளதான் இருக்கு. சப்லிமினல் பீயிங் அதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே இன்னர் பார்ட்ஸ். இது ரெண்டாம் நம்மளுடைய வசதிக்காக இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பேரண்ட் செல்ஃப் சர்ஃபேஸ் பீயிங் ஆரஞ்சு, அதுதான் பகவான் நீரோடை போன்று என்று குறிப்பிடுகின்றார். அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதற்கு ஆழத்துல இருக்கு. ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் போன்று இருக்கின்றது.
அதுதான் நம்முடைய உள்ஜீவன். வெளியில இருக்கிறது நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய புறஜீவன், சர்ஃபேஸ் பீயிங். இந்த உள்ஜீவன் தான் நம்முடைய மேற்புற செயல்கள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அங்கு நடைபெறும் அனைத்து குறித்தும் அது அறிந்து உள்ளது. அதைத்தான் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? The whole sea of consciousness which is aware of the stream. மேற்புறத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் போன்ற நம்முடைய உள்ஜீவன் அறிந்து வைத்துள்ளது. ஆனால் அது குறித்த நமக்கு உள்ளே என்ன இருக்கின்றது என்பது குறித்த அறியாமையில் நாம் மேற்புறத்தில் இருக்கின்றோம். இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் பீயிங் என்பது அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா அறியாமையில் தான் அது இருக்கின்றது. அதற்குள்ள ஒரு சப்லிமினல் இன்னர் சப்லிமினல் பீயிங் இருக்கின்றது என்பதையும், சைக்கிக் பீயிங் இருக்கின்றது என்பதையும் அது அறியாமையில் இருக்கின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் இங்க வேறு விதமான ஒரு ஓமையில் குறிப்பிடுகின்றார். ஒரு பெரிய மாபெரும் சமுத்திரம் இருக்கின்றது. அதற்கு மேலே நீரோட்டம் போல ஒரு இயக்கம் காணப்படுகின்றது. அந்த நீரோட்டம் போல காணப்படும் இயக்கம் தான் நம்முடைய அப்பேரண்ட் செல்ஃப், சூப்பர் கான்ஷியன்ட், சூப்பர்ஃபிஷியல் அப்பேரண்ட் செல்ஃப். கீழே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சமுத்திரம் போன்ற அமைப்பாக இருக்கின்றது. சமுத்திரம் போன்ற அமைப்பு என்பது தன்னுடைய மேற்புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் காரணமாகவும் அதை குறித்து முற்றிலும் அறிந்தும் இருக்கின்றது. ஆனால் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தனக்கு கீழே சமுத்திரம் போன்ற ஆழமான பகுதி குறித்து அறியாமையில் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். Of which the stream is unaware. For this sum of surface energy is ஏன் அறியாமல் இருக்கின்றது என்றால், இந்த மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கங்கள் எல்லாமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளாக காணப்படுகின்றன. நமக்குள்ள சமுத்திரம் போன்ற அமைப்பு இருக்கின்றது, இருந்தாலும் அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளாக காணப்படுவதுதான் நம்முடைய மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கங்கள். அதனால்தான் இந்த ஒன்று என்ன செய்கின்றது, அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒன்றை அதிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது மேற்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது எதிரிலிருந்து தோன்றியதோ அதனுடைய செயல்பாட்டிற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அது குறித்து அறியாமையில் இருக்கின்றது. The sum of surface energy is a selection என்று குறிப்பிடுகின்றார். An outcome from all the rest that is invisible. நாம் ஒரு 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 குறிப்பிட்ட சமயத்தில் எவ்வாறு இயங்குகின்றோம், எவ்வாறு பேசுகின்றோம், எவ்வாறு சிந்தனை செய்கின்றோம், எவ்வாறு நம்முடைய உணர்ச்சிகள் அமைகின்றன என்பதற்கு எது காரணமாக இருக்கின்றது என்றால் நம்முடைய அடி ஆழத்தில் உள்ள நம்முடைய ஜீவனினுடைய ஆழமான பகுதி தான் காரணமாக இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நம்முடைய அடி ஆழத்தில் உள்ள ஜீவன் தான் காரணமாக இருக்கின்றது. ஆனால் அது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பகவான் இங்கே குறிப்பிடக்கூடிய அந்த கடல் சமுத்திரம் என்பது என்ன? சப்லிமினல் செல்ஃப். இந்த ஆரஞ்சு போர்ஷனுக்கு கீழே உள்ள அமைப்புகள் எல்லாமே இந்த சப்லிமினல் செல்ஃப் தான். சப்லிமினல் செல்ஃப். அதே போல அதற்கு கீழே உள்ள சப்கான்ஷியன்ட். ஏன்னா ஒரு மனிதன் மேற்புறத்தை செயல்படுகின்றான் என்றால் அவனுடைய செயல்பாட்டிற்கு எதுவெல்லாம் அவனுடைய செயல்பாட்டை எவையெல்லாம் பின்புலத்தில் இருந்து இயக்குகின்றன அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். நாம் செயல்படுகின்றோம் என்றால் நம்முடைய செயல்பாட்டை பின்புலத்தில் இருந்து எவையெல்லாம் இயக்குகின்றன? நம்முடைய உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப். நமக்கு இது ஒன்று. நமக்கு எல்லாம் மேலே இருக்கும் சூப்பர் கான்ஷியன்ட். அந்த எல்லோவில் ஒரு ஓவல் மாதிரி போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட் அது காரணமாக இருக்கின்றது. நம்முடைய சப்கான்ஷியன்ட் அது காரணமாக இருக்கின்றது, கீழே இருக்கக்கூடிய சப்கான்ஷியன்ட். அதே போல பகவான் இன்ட்ரா கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். இன்ட்ரா கான்ஷியன்ட் நம்மளுடைய உணர்வு நிலை, நம்முடைய உணர்வு நிலைக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்ட்ரா கான்ஷியன்ட், அது காரணமாக இருக்கின்றது. அப்புறம் நம்மை சுற்றி ஒரு உணர்வு நிலை இருக்கு. ஒவ்வொரு மனிதனை சுற்றியும்
அவனை சுற்றி ஒரு வட்டம் போல ஒரு உணர்வு நிலையினுடைய ஒரு மையம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் இருக்கின்றது. அதுதான் சர்க்கம் கான்சியன்ட் அப்படிங்கிறார். சர்க்கம் கான்சியன்ட் என்ற என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன் என்ன செய்கின்றது, மெல்ல மெல்ல அது தன்னை தன்னை வெளிப்படுத்துகின்றது. உள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது இந்த ஆரஞ்சு போர்ஷன், மேல இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வு நிலை, கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இருப்பதுதான் அந்த சப்லிமினல் பீயிங். இந்த சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது தனியே இருப்பதில்லை. அதுதான் அங்க பியூட்டி. அது எப்பொழுதுமே தனியாக இருப்பதில்லை. அது என்ன செய்கின்றது, பிரபஞ்ச ரீதியில் மற்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கின்றது. எவ்வாறு தொடர்பில் இருக்கின்றது? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலை வேறு மற்றவர்களுடைய உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்கின்றது. எவ்வாறு தொடர்பு கொள்கின்றது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன் என்ன செய்கின்றது, மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய உணர்வு நிலையை விரிவடைய செய்து மற்ற நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளினுடைய உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ள செய்கின்றது. இதைத்தான் பகவான் சர்க்கம் கான்சியன்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், இது எல்லாம் ஒரு மனிதன் வெளிப்புறத்தில் செயல்படுவதற்கு இவை எல்லாம் காரணமாக இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப இது எல்லாத்தையும் எது இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எது மையமாக இருந்து இயக்குகின்றது அப்படின்னா பகவான் என்ன கோருகின்றார், holding it all together, the soul, the psychic entity அப்படிங்கிறது. இங்க நம்ம பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர்ல மையத்துல இருக்கிறது தான் ஒரு மனிதனுடைய சைக்கிக் பீயிங். சைக்கிக் பீயிங் தான் என்ன செய்கின்றது, ஒரு நியூக்ளியஸ் போல. சைக்கிக் பீயிங் எப்பொழுதுமே அனைத்துனுடனும் தொடர்பில் இருக்கு. நமக்கு மேலே உள்ள பரம்பொருளினுடைய வெளிப்பாடாகவும் அது இருக்கின்றது, அதனுடன் தொடர்பில் இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதனுடனும் தொடர்பில் இருக்கின்றது. நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை அதனுடனும் தொடர்பில் இருக்கின்றது. சப்லிமினல் பீயிங் உள்ஜீவன் அதனுடனும் தொடர்பில் இருக்கின்றது. எல்லாத்திலையும் தொடர்பில் இருப்பது நம்முடைய மையமாக இருப்பது நம்முடைய சைக்கிக் பீயிங். அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹோல்டிங் இட் ஆல் டுகெதர் த சோல் சைக்கிக் என்டிட்டி. இதெல்லாத்தினுடைய வெளிப்பாடாக காணப்படுவதுதான் சர்ஃபேஸ் பீயிங் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் செயல்படுகின்றான் என்றால் இதற்கு அவனுக்கு பின்னால இவ்வளவு அமைப்புகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள்ஜீவன், அவனுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியன்ட், அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்சியன்ட், பிரபஞ்சம் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச ரீதியான உணர்வு நிலை, இது எல்லாம் செயல்பட்டுதான் ஒரு மனிதன் புறத்தில் செயல்படுகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவன் புறத்தில் செயல்படும் பொழுது அறியாமையில் இருக்கின்றான். இவையெல்லாம் காரணமாக இருக்கின்றன. தன்னுடைய பின்புலத்தில் இவ்வளவு அமைப்புகள் இருந்து தன்னை செயல்படுத்துகின்றன என்பது குறித்த அறியாமையில் மனிதன் இருக்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். பிபிடி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த பேராகிராஃப். The stream is the natural, the superficial man. In this superficial man, tapas, the being's dynamic force of consciousness is concentrated on the surface in a certain mass of superficial workings. All the rest of itself it has put behind and may be vaguely aware of it there in the unformulated back of its conscious existence, but is not aware of it in the superficial absorbed movement in front. It is not precisely, at any rate in that back or in the depths, ignorant of itself in any essential sense of the word, but for the purposes of its superficial movement, and within that movement only, it is oblivious of its real, its greater self, by absorption, by exclusive concentration on what it is superficially doing. Thank you.
படிக்கட்டுமா சார்? எஸ், படிங்க. The stream is the natural, the superficial man. Tapas, the being's dynamic force of consciousness is concentrated on the surface in a certain mass of superficial workings. It has put behind all the rest of itself. It may be vaguely aware of the rest of itself in the unformulated back of its conscious existence, but it is not aware of it. That is, the rest of itself that is at the back of its conscious superficial self, in its superficial absorbed movement in the front. It is not at any rate in that back or in the depth ignorant of itself in any essential sense of the word, but it is oblivious, completely unaware of its real, its greater self by absorption, by exclusive concentration on what it is superficially doing. It is like that only for the purposes of its superficial movement and within that movement. Thank you, sir. Thank you. மேற்புறத்தில் நான் செயல்படுகின்றேன், நான் என்று நாம் எப்படி குறிப்பிடுகின்றோம் என்றால், நம்முடைய மேற்புறத்தில் நாம் செயல்படும் அமைப்பை வைத்துக் கொண்டுதான் நான் என்று என்னை அழைக்கின்றேன். ஒவ்வொருவரும் அவ்வாறுதான் அவர்களை அழைக்கின்றார்கள். மேற்புறத்தில் எது செயல்படுகின்றது என்று பார்த்தோம். கீழே பெரிய மாபெரும் சமுத்திரம் போல எல்லா அமைப்புகளும் பின்னிருந்து இயக்குகின்றன. மேற்புறத்தில் வெறும் நீரோடை போன்ற ஒரு ஓட்டம் தான் காணப்படுகின்றது. ஏன் பகவான் ஓட்டம் என்று குறிப்பிடுகின்றார்? எதுவுமே இங்க கான்ஸ்டன்டா கிடையாது. இந்த நிமிஷம் உடனே கடந்த காலம் ஆகிவிடுகின்றது, அப்புறம் எதிர்காலம் வந்து விடுகின்றது. எல்லாமே ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? எதுவுமே கான்ஸ்டன்டா இருப்பதில்லை. கண்டினியூஸ் சேஞ்ச், ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஒரு சக்தியினுடைய இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே நம்முடைய ஜீவனுடைய மேற்புறத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. எண்ணமாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. காலத்திற்கு உட்பட்ட இயக்கமாக இருக்கின்றது இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்திற்கு உட்பட்ட இயக்கத்தில் தான், அந்த ஒரு ஓட்டமாகத்தான் நம்முடைய மேற்புற வாழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியாது. கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் மூவ்மெண்ட் தான் நம்முடைய மேற்புற வாழ்வு என்பது. அப்பேரண்ட் மேற்புறத்தில் காணப்படும் இயக்கம் என்பது எவ்வாறு காணப்படுகின்றது? ஒரு நீரோட்டத்தின் இயக்கம் போல காணப்படுகின்றது. நீரோட்டம்ன்ற என்ன அர்த்தம்? ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் அடுத்த நேரத்தில் இருக்காது. இன்னும் புதுசா வேறொரு நீருடைய இயக்கம் காணப்படுகின்றது. அது சென்று விடுகின்றது. பின்பு வேறொரு புதிய நீரினுடைய இயக்கம் வருகின்றது. அதுதான் பகவான் கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறார். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் நம்முடைய மேற்புறத்தில் நடைபெறும் அந்த ஒரு நீரோட்டம் போன்ற ஒரு சக்தியினுடைய இயக்கம்தான் நம்முடைய மேற்புற மனிதன் என்கின்ற அமைப்பை உருவாக்குகின்றது. சூப்பர்ஃபிஷியல் மேன். இதுல இந்த அவ்வாறு காணப்பட்டாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய மேற்புற செயல்பாட்டிற்காக அந்த சக்தியினுடைய தேவை, இங்கு சக்தியினுடைய இயக்கம் காணப்படுகின்றது. மேற்புறத்தில் அதனுடைய குவிப்பு காணப்படுகின்றது. அதனுடைய மேற்புற செயல்பாடுகளில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சக்தி, அந்த உணர்வு நிலை அதனுடைய மேற்புற செயல்பாட்டிற்காக தன்னை குவித்து கொண்டு செயல்படுகின்றது. மேற்புறத்தில் இயக்கம் நடைபெறுகின்றது. எல்லாமே ஒரே சக்தி தான். பின்புலத்தில் இருப்பதும் ஒரே சக்தி தான். மேற்புறத்தில் இயங்குவது ஒரே சக்தி தான். இந்த மேற்புறத்தில் நடைபெறும் சக்தி மேலோட்டத்தில் மேற்புறமாக நடைபெறும் அந்த நீரோட்டத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சக்தியினுடைய குவிப்பு மேற்புறமாக காணப்படுகின்றது. அவ்வாறு மேற்புறத்தில் அந்த சக்தியினுடைய குவிப்பு அதனுடைய செயல்பாட்டிற்காக அது அதனுடைய குவிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சக்தி தன்னுடைய ஒரு
பகுதியைத்தான் அந்த நேரத்தில் குவித்துக் கொண்டு தன்னுடைய மற்ற பகுதிகளை பின்புலத்தில் வைத்துக் கொள்கின்றது. அவ்வாறு பகவான் என்ன கொடுக்கின்றார்? இந்த பின்புலத்தில் வைத்துக் கொண்டுள்ள அந்த சக்தியினுடைய அறிவு குறித்து அதற்கு வந்து தெளிவாக இருப்பது இல்லை. அதை பற்றி ஒரு வேக் அவேர்னஸ் தான் இருக்கும், பேக்ல இருக்கும். எல்லாமே வந்து அந்த உணர்வினுடைய பின்புலத்தில் இருக்கும். அது குறித்த வந்து தெளிவான புரிதல் வந்து மேற்புறத்தில் ஒரு மனிதன் செயல்படும் பொழுது அது இருப்பது இல்லை. என்ன காரணம் என்றால், அதனுடைய மேற்புற இயக்கத்தில் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது முழுவதுமாக அதில் மூழ்கி விடுகின்றது. அதுதான் காரணமாக இருக்கின்றது. பகவான் என்ன கோருகின்றார்? The stream is a natural, the superficial man. மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கம்தான் ஒரு மனிதனுடைய புற அமைப்பாக இருக்கின்றது. இந்த சூப்பர்ஃபிஷியல் மேன், மேற்புறத்தில் என்ன நடைபெறுகின்றது? அந்த நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒரு இயங்கும் சக்தி, the being's dynamic force of consciousness. நம்முடைய மேற்புறத்துல the being's dynamic force of consciousness அது என்ன செய்கின்றது? தன்னை மேற்புறத்தில் குவித்துக் கொள்கின்றது. is concentrated on the surface. எதற்காக குவித்துக் கொள்கின்றது? in a certain mass of superficial workings. நம்ம வந்து ஒரு செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்கின்றோம்? அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்முடைய சக்தியை செயல்படுத்துகின்றோம். ஸோ அங்க என்ன நடைபெறுகின்றது? ஒன்றை எழுதுகின்றோம் என்றால் அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய சக்தியை செலவழித்து எழுதுகின்றோம். படிக்கின்றோம் என்றால் என்ன செய்கின்றோம்? நாம் நம்முடைய கவனம் முழுவதும் படிப்பதின் மேல் செலுத்தி படிக்கின்றோம். ஸோ இவ்வாறு நம்ம மேற்புறத்தில் நாம் செயல்படும் பொழுது ஒரு சக்தியினுடைய குவிப்பு ஒரு முனையின் மேல் ஏற்படுகின்றது. The being's dynamic force of consciousness is concentrated on the surface in a certain mass of superficial workings. மேற்புறமாக நம்முடைய செயல்பாடுகளில் தன்னை குவித்துக் கொள்கின்றது, ஈடுபடுத்திக் கொள்கின்றது. சரி, அவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய உணர்வு நிலையினுடைய மற்ற பாகங்கள் எவ்வாறு இருக்கின்றன? ஏன்னா நம்மளுடைய இயக்குவது ஒரு ஒட்டுமொத்த சக்தி இயக்குகின்றது. மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடும் பொழுது அந்த சக்தி தன்னை குவித்துக் கொள்கின்றது. அந்த சக்தியினுடைய மற்ற பாகங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் அது பின்புலத்தில் இருக்கின்றன. All the rest of itself it has put behind. All the rest of itself it has put behind and may be vaguely aware of it there in the unformulated back of its conscious existence. அதாவது நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய பின்புலத்துல வந்து எல்லாமே இருக்கின்றது. அது குறித்த புரிதல் வந்து நமக்கு வந்து தெளிவாக இருப்பதில்லை. வேக் அவேர்னஸ் தான் இருக்கு. பின்புலத்தில் இருந்து நம்ம எது இயக்குகின்றதோ அது குறித்த ஒரு வேக் அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கின்றது. ஃபுல்லா நமக்கு அவேர்னஸ் இல்லை. But it is not aware of it in the superficial observed movement in the front. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு செயலில் நம்ம முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? முழுவதுமாக அதில் மூழ்கி விடுகின்றோம், முற்றிலும் அதில் மூழ்கி விடுகின்றோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய புற சூழ்நிலைகள் என்ன இருக்கின்றது என்பது குறித்த அவேர்னஸ் நமக்கு ஒட்டுமொத்தமாக இருப்பதில்லை. அதே போல நமக்கு உள்ளே இருந்து செயல்படும் சக்தி என்ன நடைபெறுகின்றது? ஒரு செயலில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அந்த செயலில் மாத்திரமே அது தன்னை முழுவதுமாக மூழ்கடித்துக் கொண்டு பின்புலத்தில் என்ன தன்னுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை கொடுத்த அறியாமையில் இருக்கின்றது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங்ல வந்து பின்னால் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயமும் பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு தெரிவதில்லை. நமக்கு பின்னால வந்து ஒரு உள்ஜீவன் இருக்கின்றது, சைக்கிக் பீயிங் இருக்கின்றது, பிரபஞ்ச உணர்வு நிலை இருக்கின்றது, பரம்பொருளினுடைய சக்தி சூப்பர் கான்ஷியஸ் இருக்கின்றது.
இது எல்லாம் நம்ம இயக்குகின்றது என்பது குறித்து அறியாமை நமக்கு இருப்பதில்லை. நம்ம வந்து மேற்புறத்தில் செயல்படும் பொழுது அந்த செயல்பாட்டில் மாத்திரம்தான் கவனம் செலுத்துகின்றோம். மேலும் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அப்படி என்றால் எல்லாமே அறியாமையில் தான் இருக்கின்றதா? நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அறியாமையில் தான் இருக்கின்றதா என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு இல்லை என்று கூறுகின்றார். It is not precisely at any rate in that back or in the depths ignorant of itself in any essential sense of the word. அதாவது மேற்புறத்தில் செயல்படும் பொழுது ஒன்றில் மூழ்கி நம் கவனம் முழுவதும் ஒன்றை செலுத்தி செயல்படும் பொழுதுதான் நாம் மற்றவை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பின்புறத்தில் நம்முடைய உணர்வு நிலை என்பது அறியாமை இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அது வந்து அது அனைத்து குறித்தும் அறிந்தும் அனைத்து குறித்த புரிதலும் அது தன்னுள் கொண்டுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். It is not precisely at any rate in that back or in the depths. நம்முடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், நம்முடைய ஆழமான ஒழுக்கக்கூடிய உள்ஜீவன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அறியாமையில் இல்லை அப்படிங்கிறார். ignorant of itself in any essential sense of the word. ஆனால் மேற்புறத்தில் செயல்படுவதற்காக அது என்ன செய்கின்றது? ஒரு அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்கின்றது. But for the purposes of its superficial movement and within that movement only it is oblivious of its real, its greater self. அதாவது மேற்புறத்தில் வந்து ஒரு மனிதன் செயல்படும் பொழுது, நம்முடைய ஜீவன் செயல்படும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மாத்திரமே தன்னுடைய மற்ற அமைப்புகள் குறித்த ஒரு அறியாமையில் அது காணப்படுகின்றதை ஒழிய நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் வந்து அறியாமையில் இல்லை. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு ஒட்டுமொத்த ஜீவன், நம்மளோட ஒட்டுமொத்த ஜீவனை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த ஜீவனும் அறியாமையில் இல்லை. மேற்புறத்தில் நாம் செயல்படுகின்றோமே அந்த நிலையில் மாத்திரம்தான் நாம் அறியாமல் இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். But for the purposes of its superficial movement and within that movement ஒரு செயலை புரிகின்றோம், அந்த செயலுக்குள்ளேயே ஆழ்ந்து விடுகின்றோம். அப்பொழுதுதான் நாம் மற்றவை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். For the purposes of its superficial movement and within that movement only it is oblivious. Oblivious என்ன அர்த்தம்? எனக்கு எது குறித்தும் மற்றவை குறித்த முழு அறியாமையில் இருப்பதுதான் oblivious என்பது. It is oblivious of its real, its greater self. என்னுடைய அந்த செயலை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? என்னுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் குறித்த என்னுடைய உண்மையான உள்ஜீவன், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்திய புருஷன், இதெல்லாம் குறித்து எனக்கு ஞானம் இருப்பதில்லை. It is oblivious of its real, its greater self. எதனால ஏற்படுகின்றது? நான் ஒரு செயலில் மூழ்கி விடுவதனால், புறத்தில் ஒரு செயலில் மூழ்கி விடுவதனால், பை அப்சார்ப்ஷன், பை எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், இதனால ஒன்றின் மாத்திரமே நான் பிரத்யேகமாக என் கவனத்தை செலுத்துவதனால் எனக்கு என்னுடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்கள் குறித்த அறியாமையில் நான் இருக்கின்றேன். புறத்தில் என்ன செய்கின்றனோ, மேற்புறத்தில் என்ன செய்கின்றனோ அதன் மீது மாத்திரமே என்னுடைய முழு கவனமும் செலுத்தப்படுகின்றது. மற்றவை குறித்த அறியாமையில் நான் இருக்கின்றேன். இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையில மேற்புறத்தில் தான் நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். நம்முடைய ரியல் செல்ஃப் வந்து அறியாமையில் இல்லை என்று அதுதான் பகவானுக்கு கூற வருகின்றார். நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனுடைய செயல்பாடுகள்ல நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் அதுலதான் அறியாமையில் இருக்கின்றோம். என்ன காரணம்? ஏன் அறியாமையில் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள்ல ஒன்றின் மீது கவனம் செலுத்தி அதிலேயே மூழ்கி விடுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவனினுடைய மாபெரும் பகுதி, பின்னிருந்து இயக்கும் மாபெரும் பகுதி, நம்முடைய ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய மாபெரும் பகுதி, இவை குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ஜீவன் என்பது அறியாமையில் இல்லை. அது அனைத்து குறித்தும் அறிந்து இருக்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சோ இந்த இக்னோரன்ஸ் என்பது எப்படி மனிதனுக்கு எவ்வாறு காணப்படுகின்றது? அவனுடைய மேற்புறத்தில் மாத்திரமே, சூப்பர்ஃபிஷியல் இதில் தான் அவனுக்கு அறியாமையில் இருக்கின்றான். அவனுடைய ரியல் செல்ஃப் வந்து அறியாமையில் இல்லை.
இதைத்தான் பகவான் இங்கு விளக்க வருகிறார். அடுத்தது போகலாம். Yet it is really the hidden sea and not the superficial stream which is doing all the action. It is the sea that is the source of this movement, not the conscious wave it throws up. Whatever the consciousness of the wave absorbed in its movement, living in that, seeing nothing else but that, may think about the matter. And that sea, the real self, the integral conscious being, the integral force of being, is not ignorant. Even the wave is not essentially ignorant, for it contains within itself all the consciousness it has forgotten, and but for that it could not act or endure at all. But it is self-oblivious, absorbed in its own movement, too absorbed to know anything else than the movement, while that continues to preoccupy it. A limited practical self-oblivion, not an essential and binding self-ignorance, is the nature of this exclusive concentration, which is yet the root of that which works as the ignorance. Thank you. Explanation. படிக்கட்டா சார்? யா, படிக்கட்டி. படிங்க மேடம். It is really the hidden sea and not the superficial stream which is doing all the action. Whatever the consciousness of the wave absorbed in its movement, living in that, seeing nothing else but that may think about the matter, but it is the sea that is the source of this movement and not the conscious wave it throws up. Conscious wave it throws up. But that sea, the real self, the integral conscious being, the integral force of being, is not ignorant. Even the wave is not essentially ignorant, because it contains within itself all the consciousness it has forgotten. Without consciousness, it could not act or endure at all. But it is self-oblivious, absorbed in its own movement, too absorbed to note anything else than the movement with which it is preoccupied. A limited practical self-oblivion, not an essential and binding self-ignorance, is the nature of this exclusive concentration. And yet, this exclusive concentration is the root of that which works as the ignorance. Thank you, sir. Thank you. பகவான் எவ்வாறு இப்ப நம்ம எல்லாம் எப்படி செயல்படுகின்றோம் என்பதை விளக்குகின்றார். எப்படி செயல்படுகின்றோம் என்றால், எல்லா செயல்கள், நம்முடைய எல்லா சிந்தனை, எல்லா உணர்ச்சிகளின் இயக்கம் எல்லாமே ஒட்டுமொத்த அந்த ஞானத்துடன் ஃபுல் நாலேஜ்ல செயல்படுகின்றதா என்றால் இல்லை. என்ன காரணம் என்றால், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே மேற்புறத்தில் இருக்கின்றது. மேற்புறத்தில் இருந்து நாம் செயல்படுகின்றோம். ஆனால் மேற்புறத்தில் இருந்து செயல்படுவது போல் தோன்றினாலும் நம்முள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆழமான பகுதிகள், அதுதான் நம்முடைய மேற்புற செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்றன. இந்த மேற்புறத்தில் செயல்படுவது என்பது பகவான் எவ்வாறு விளக்குகின்றார் என்றால், ஒரு மாபெரும் சமுத்திரத்தில் மேற்புறத்தில் காணப்படும் ஒரு நீரோட்டம் போன்றதுதான் நம்முடைய மேற்புற செயல்பாடுகள். அந்த மேற்புற செயல்பாடுகளை எது இயக்குகின்றது என்றால், அதற்கு கீழே உள்ள மாபெரும் அந்த சமுத்திரம் போன்ற நம்முடைய ஜீவனினுடைய பகுதிகள், அது மாத்திரமல்ல, ஜீவனினுடைய பல்வேறு பகுதிகள், நமக்கு மேலுள்ள அந்த அதி உணர்வு நிலை, சூப்பர் கான்சியன்ஸ்,
எல்லாமே வந்து இயக்குகின்றது. அது வந்து சமுத்திரம் போல இருக்கின்றது. மேற்புறத்தில் செயல்படும் இயக்கம் என்பது வெறும் நீரோட்டம் போன்று இருக்கின்றது. நமக்கு பின்னால் உள்ள அனைத்து அமைப்புகளும் தான் நம்முடைய மேற்புறத்தில் காணப்படும் செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. ஸோ எது வந்து சோர்ஸ் ஆஃப் நம்முடைய மேற்புற இயக்கங்களுக்கு எது சோர்ஸ் அப்படின்னா, நம்முடைய பின்புலத்திலும் நமக்கு நம்முடைய ஆழமான பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் தான் காரணமாக இருக்கின்றன. மேற்புற இயக்கங்கள் வந்து காரணம் இல்லை. மேற்புறத்தில் நாம் கூறுகின்றோம், நான் இவ்வாறு பேசினேன், இவ்வாறு சிந்தித்தேன் என்றெல்லாம் கூறுகின்றோம். ஆனால் நம்முடைய மேற்புறத்தில் காணப்படும் இயக்கங்கள் வந்து நம்முடைய மேற்புற அமைப்பு அதற்கு காரணம் இல்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மேற்புற அமைப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய மேற்புறத்தில் காணப்படும் அனைத்து இயக்கங்களுக்கும் எது காரணமாக இருக்கின்றது என்றால், பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனினுடைய மற்ற பகுதிகள் தான் காரணமாக இருக்கின்றது. அதைத்தான் பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? It is the sea that is the source of this moment. சீனா என்ன? கடல் நம்ம கடல் போல இருக்கு. நம்மளுடைய ஜீவனுடைய மற்ற பகுதிகள்லாம் ஒரு மாபெரும் சமுத்திரம் போன்று இருக்கின்றது. அதுதான் வந்து நம்முடைய மேற்புற இயக்கத்திற்கு எல்லாத்திற்கும் சோர்ஸ் எங்கன்னா அங்கதான் இருக்கு அப்படிங்கிறார். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த மேற்புறத்தில் தோன்றக்கூடிய அலைகள், மேற்புற இயக்கங்கள் எல்லாம் அலைகள் போல இருக்கின்றது, அதுதான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறார். நாட் த கான்சியஸ் வேவ் இட் த்ரோஸ் அப். என்னதான் நம்மளுடைய உணர்வு நிலை வந்து மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் வந்து நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய இயக்கம் காணப்பட்டாலும், இயக்கங்களில் முழுவதுமாக மூழ்கி செயல்பட்டாலும், எது அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என்றால், மாபெரும் சமுத்திரம் போல் நம்மை இயக்கும் நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதிகள் அதுதான் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். பகவானுடைய வார்த்தைகளே பார்த்தோம் என்றால் மிகவும் அழகாக இதை வர்ணிக்கின்றார். It is a sea that is a source of this movement, not the conscious wave it throws up. Whatever the consciousness of the wave, absorbed in its movement, living in that, seeing nothing else but that, may think about the matter. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் செயல்படுகின்றோம், இப்படி இல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். பின்னாடி வந்து ஏதோ ஒன்று இயக்குகின்றது அப்படிங்கிறார். And that sea, the real self, the integral conscious being, the integral force of being. இப்ப எது அந்த சமுத்திரம் போன்ற அமைப்பாக இருப்பது? எது? நம்மளுடைய ரியல் செல்ஃப், நம்மளுடைய உண்மையான ஜீவனுடைய அமைப்பு அதுதான். சமுத்திரம் போன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய ரியல் செல்ஃப். அது எப்படி இருக்கு? இன்டெகிரல் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறார். ஒரு முழுமையான ஒரு உணர்வுள்ள ஜீவனாக அது இருக்கின்றது. இன்டெகிரல் கான்சியஸ் பீயிங். சூப்பர்ஃபிஷியல் பீயிங் எப்படி இருக்கு? முழுமை அதுக்கிட்ட கிடையாது, பகுதியாகத்தான் இருக்கும். ஆனா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்டெகிரல் கான்சியஸ் பீயிங். அது மாத்திரமல்ல, த இன்டெகிரல் ஃபோர்ஸ் ஆஃப் பீயிங், அதனுடைய சக்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த அமைப்பு இஸ் நாட் இக்னோரண்ட். நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் தான் இக்னோரண்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு மேலுள்ள அந்த ஆரஞ்சு போர்ஷன் சர்ஃபேஸ் பீயிங் அதுதான் வந்து இக்னோரன்ஸ்ல இருக்க ஒழிய அதற்குள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் பீயிங் வந்து இக்னோரன்ஸ்ல இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதைத்தான் பகவான் மீண்டும் இங்கு வலியுறுத்துகின்றார். And that see, the real self, the integral conscious being, the integral force of being is not ignorant அப்படிங்கிறார். Even the wave is not essentially ignorant. நம்ம மேற்புறத்தில் செயல்படும் ஒரு அலை, அந்த மேற்புறத்தில் தோன்றக்கூடிய அலைகள் பார்த்தோம் அப்படின்னா அது கூட அதனுடைய எசென்சியல் நேச்சர் இக்னோரன்ஸ் இல்லை அப்படிங்கிறார். அதனுடைய அடிப்படை அம்சத்துல இக்னோரன்ஸ் இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றார் பகவான்? என்ன காரணத்திற்காக? நம்ம அறியாமையில் செயல்படுவது போல தோற்றமளித்தாலும் அது எசென்சியலா இக்னோரண்ட் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, எது நம்ம இயக்குகின்றது? ஒரு பேருணர்வு நம்ம இயக்குகின்றது, அது அறியாமையில் இல்லை இல்லையா? அதன் காரணத்திற்காக அதனுடைய வெளிப்பாடாக தோன்றப்படும் மேற்புறத்தில் காணப்படும் இயக்கங்கள் கூட
மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா இக்னோரண்டா இருப்பது போல, அறியாமையில் செயல்படுவது போல தோற்றம் அளித்தாலும் எசென்சியலா அதனுடைய அடிப்படை அம்சத்துல இக்னோரண்டா இல்லை அப்படிங்கிறார். ஈவன் த வேவ்னா நம்மளுடைய மேற்புறத்தில் காணப்படும் இயக்கங்கள். ஈவன் த வேவ் இஸ் நாட் எசென்சியலி இக்னோரண்ட். ஏன், என்ன காரணத்தினால பகவான் அதையும் விளக்குகின்றார். For it contains within itself all the consciousness it has forgotten. அதாவது மேற்புறத்துல வந்து நமக்கு பின்னால் எல்லாம் ஒரு பேருணர்வு இயக்குகின்றது என்பதை நாம் மறந்துதான் செயல்படுகின்றோம். மறந்து செயல்பட்டாலும் எது உண்மை என்றால் அந்த பேருணர்வு அதற்குள் இருக்கின்றது என்பது உண்மை இல்லையா? For it contains within itself all the consciousness it has forgotten. ஏன்னா அது இல்லைன்னா அது இயங்க முடியாது. பட் ஃபார் தட் இட் குட் நாட் ஆக்ட் ஆர் என்டியூர் அட் ஆல். அந்த காரணத்திற்காக மேற்புறத்தில் அறியாமையில் காணப்படும் இயக்கங்கள் கூட ஒரு வகையில் அறியாமையில் இல்லை. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா முழு அறியாமையில் இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னால் இயக்குவதும் ஒரு பேருணர்வு தான் இயக்குகின்றது. பட் என்ன காரணத்திற்காக இருந்தாலும் அது மேற்புறத்தில் அறியாமையில் இயங்குகின்றது. பட் இட் இஸ் செல்ஃப் அப்ளீவியஸ். அதாவது மற்றவை குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றது. அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஓன் மூமெண்ட். ஒரு இயக்கத்தில் ஈடுபடும் பொழுது அதில் முழுவதுமாக தன்னை மூழ்கடித்துக் கொள்கின்றது. டு அப்சார்ப் டு நோட் எனிதிங் எல்ஸ் தேன் த மூமெண்ட். அதாவது எந்த இயக்கத்தில் ஈடுபடுகின்றதோ அதை தவிர மற்ற எதை குறித்தும் அது கவனம் செலுத்துவதில்லை. அந்த அளவிற்கு அதில் தன்னை மூழ்கடித்துக் கொள்கின்றது. டு அப்சார்ப் டு நோட் எனிதிங் எல்ஸ் தேன் த மூமெண்ட் வைல் தட் கண்டினியூஸ் டு ப்ரீஆக்குபைட். அதிலேயே ப்ரீஆக்குபைடா இருந்துருது. அதனால்தான் அறியாமையில் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது அறியாமைக்கு காரணத்தை என்ன என்பதை கடைசி சென்டென்ஸ்ல பகவான் விளக்குகின்றார். லிமிட்டட் பிராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன். அதாவது ஒரு வரையறைக்குட்பட்ட நடைமுறை தேவைக்காக மற்றவை குறித்த முழு அறியாமையில் இருத்தல், அதுதான் செல்ஃப் அப்ளீவியன் என்பது. இப்போ ஒரு வேலையில ஈடுபடுறோம் அப்படின்னா நமக்கு மற்ற எது குறித்தும் நமக்கு அது குறித்த ஒரு அவேர்னஸ் இருப்பதில்லை. மனிதனுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. மனிதனுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. ஒன்றில் ஈடுபடும் பொழுது அதனால வந்து வேறொன்றில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா மனிதனுடைய மனம் அவ்வாறுதான் செயல்பட பழக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? லிமிட்டட் பிராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன். நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அந்த ஒரு மற்றவை குறித்து அறியாமல் இருப்பது என்பதை நமக்கு நாமே நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். லிமிட்டட் பிராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன், not an essential and binding self ignorance. அதாவது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை சாராம்சத்துல அறியாமை என்பது இல்லை. நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கும் அறியாமை என்பது இல்லை. நாட் அன் எசென்சியல் அண்ட் பைண்டிங் செல்ஃப் இக்னோரன்ஸ். ஏன் இல்லை அப்படின்னு இதை சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய செயல்பாட்டிற்கு பின்னால் எது இருக்கின்றது? ஒரு மாபெரும் உணர்வு நிலை இருக்கின்றது. அது அறியாமையில் இருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை. ஏன்னா அது பரம்பரையினுடைய உணர்வு சக்தி தான் நம்மையும் இயக்குகின்றது. அது எப்படி அறியாமையில் இருக்க முடியும்? அந்த காரணத்திற்காக மேற்புறத்தில் நாம் அறியாமையில் செயல்படுவது போல தோற்றமளித்தாலும் நம்மளுடைய எசென்சியல் செல்ஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அறியாமையில் இல்லை அப்படிங்கிறார். ஒரு நடைமுறை தேவைக்காக மனிதன் தன்னுடைய புற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய புற அமைப்பு, அந்த அமைப்பு ஒரு அறியாமையில் இருக்கின்றது. நடைமுறை தேவைக்காக லிமிட்டட் பிராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன், not an essential and binding self ignorance, is the nature of this exclusive concentration. இந்த பிரத்யேகமான கவன குவிப்பு என்பது அதனுடைய அம்சம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு நடைமுறை அவசியத்திற்காக தேவைக்காக ஒன்றில் ஈடுபடும் பொழுது மற்றவை குறித்து அது முழு அறியாமையில் இருக்கின்றது. ஒரு நடைமுறை தேவைக்காக தனக்குத்தானே இட்டுக்கொண்ட ஒரு அம்சமாக இது காணப்படுகின்றது. இட்ஸ் a nature of this exclusive concentration. இருந்தாலும் அதுதான் அறியாமை என்பதற்கான ஒரு மூல காரணமாக இருக்கின்றது. which is yet the root of that which works as a ignorance.
ஸோ அறியாமை என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். இந்த சாப்டர்னுடைய தலைப்பே அதுதான். எப்படி அறியாமை என்பது மனிதன் அறியாமையில் இருக்கின்றான், மனிதன் உண்மையிலேயே அறியாமையில் தான் இருக்கின்றானா என்றால் அவனுடைய அடிப்படை அம்சமே அறியாமையா என்றால் இல்லை. இது என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், மனிதன் என்பவன் அடிப்படையிலேயே அவன் அறியாமையினுடைய ஒட்டுமொத்த ஒரு அமைப்பா என்றால் இல்லை. என்ன காரணம் என்றால், மனிதனுடைய இயக்கம் எல்லாமே அந்த சித் சக்தி, பரம்பொருளினுடைய சக்தி தான் இயக்குகின்றது. பரம்பொருளினுடைய சக்தி தான் இயக்குகின்றது என்றால் எப்படி மனிதன் அறியாமையில் செயல்படுகின்றான் என்று சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்படின்னா ஏன் அறியாமையில் செயல்படுகின்றோம் என்றால், மனிதனுடைய செயல்பாட்டுல 2 அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒன்று அவனுடைய மேற்புறத்தில் செயல்படும் அந்த அப்பேரண்ட் செல்ஃப், சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப். அவனுக்கு கீழே காணப்படும் ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு அமைப்பு. இந்த மேற்புறத்தில் காணப்படும் அந்த ஒரு நீரோட்டம் போன்ற அமைப்பு என்ன நடைபெறுகின்றது, அதில் தான் எல்லா செயல்பாடுகளும் அமைகின்றன. கீழே இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் போன்ற அமைப்பு என்பதுதான் அவனுடைய புறத்தில் இருக்கக்கூடிய காணப்படும் அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. இங்க அறியாமை என்பது எந்த நிலையில் காணப்படுகின்றது என்றால், அவனுடைய மேற்புறத்தில் தான் காணப்படுகின்றது. அவனுடைய ஆழமான பகுதிகளில் அறியாமை என்பது காணப்படுவது இல்லை. என்ன காரணம் என்றால், அது ஒரு பேருணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு இருப்பதனால ஒரு மனிதனுடைய உள் ஜீவன்ல அறியாமை என்பது காணப்படுவதில்லை. புறத்தில் தான் அவனுக்கு அறியாமை என்பது காணப்படுகின்றது. ஏன் புறத்தில் அறியாமை என்பது காணப்படுகின்றது? ஒரு நடைமுறை தேவைக்காக அவனுடைய புற ஜீவன் என்ன செய்கின்றது, செயல்களில் ஈடுபடும் பொழுது அதில் பிரத்யேகமாக தன்னுடைய உணர்வு நிலையினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஒரு புள்ளியில் குவித்துக் கொள்கின்றது. அவ்வாறு குவித்துக் கொண்டு செயல்படும் பொழுது மற்ற அமைப்புகள் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. இது ஒரு நடைமுறை தேவைக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பாக, அம்சமாக மனிதனிடத்தில் காணப்படுகின்றது. ஆனால் இதுதான் அறியாமை என்பதற்கு, மனிதன் அறியாமையில் காணப்படுவது போல தோன்றுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். லிமிட்டட் பிராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன், நாட் an essential and binding self ignorance, is the nature of this exclusive concentration, which is yet the root that which works as the ignorance. அறியாமைக்கு இதுதான் மூல காரணமாக இருக்கின்றது. ஆனால் இதுதான் மனிதனுடைய அடிப்படை அம்சம், இதிலிருந்து மனிதன் மீறவே முடியாது என்று கூற முடியாது. எப்ப மீற முடியும் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம் என்பது என்ன செய்கின்றது, ஒரு சுவர் போன்று நம்மை மற்றவை குறித்த ஞானத்தை ஒரு சுவர் போன்று நம்மை சுற்றி ஒரு சுவர் போன்ற அமைப்பை எழுப்பி மற்றவை குறித்த ஒரு அறியாமையை நமக்குள் உண்டாக்குகின்றது. நம்முடைய உணர்வு நிலை மனம் என்கின்ற அமைப்பை தாண்டி இந்த அதிமனம் என்கின்ற நிலைக்கு செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த 4 நிலைகள்ல கான்சன்ட்ரேஷன் காணப்படுகின்றது என்பதை பார்த்தோம். சூப்பராமெண்டல் லெவல் எப்படின்னா, ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு, அங்க எக்ஸ்க்ளூஷனே இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எங்க காணப்படுகின்றது? மைண்ட் அப்படிங்கிற நிலையில தான் காணப்படுகின்றது. அந்த மைண்ட் அப்படிங்கிற நிலையை தாண்டி மனிதன் அடுத்த நிலைக்கு கான்சியஸ்னஸ் லெவல் மேலே போக போக இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் போயிடும். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஆனா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல அறியாமை இருக்காது. ஒன்றில் கவனம் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்த அறியாமையில் நாம் இருக்க மாட்டோம். அதுதான் வித்தியாசம். இங்க என்ன நடைபெறுகின்றது? ஒன்றில் கவனம் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். சூப்பராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல ஒன்றில் கவனம் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்த அறியாமையில் இருக்க மாட்டோம், மற்றவை குறித்த ஒரு முழு அறிவும் நமக்கு இருக்கும். அதுதான் வித்தியாசம். அதுதான் இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார். சார், அந்த காலத்துல எல்லாம் அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு அஷ்டாவதானியை சுத்தி 8 பேரு 8 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸ் அல்லது போயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது முடிச்ச உடனே இவர் டக்குன்னு யார் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த கான்சியஸ்னஸோட கான்சென்ட்ரேஷனை இவர் இந்த அஷ்டாவதானி இந்த ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா சார்?
அஷ்டாவதானி. நிச்சயமா, அதாவது கான்சியஸ்னஸ் லெவல் உயர உயர இந்த காம்ப்ரிஹென்சிவ்னஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கு. ஈவன் ஒரு நம்ம மனிதனுடைய நிலையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ எம்பி பண்டிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவரால் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே நேரத்துல சொல்ல முடியும் அவரால். அவரும் மனிதர் தான், மனிதர் நிலையில் இருப்பதுதான். பட் இருந்தாலும் அவருடைய உணர்வு நிலை வந்து ஒரு அதிகமா ஒரு ஹையர் லெவல்ல இருப்பதனால அவங்களால வந்து சொல்ல முடியும். அவங்களால வந்து ஒரே நேரத்துல வந்து பல விஷயங்களை சொல்ல முடியும். ஒன்றில் ஈடுபட்டாலும் மற்றவை குறித்த ஞானமும் அவர்களுக்கு இருக்கும், மற்றவை குறித்த அறியாமை இருக்காது. அதாவது நான் சொல்றது ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம லெவல்ல பார்க்கக்கூடிய மனிதர்களிலேயே உணர்வு நிலையில உயர்வான நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதனுடைய தீவிரம் குறைந்த அளவில் காணப்படும் இல்லையா? அதுதான் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய பேர்கிட்ட பார்க்கிறோம், அது மாதிரி பார்க்கிறோம். நம்மளுடைய ஞானிகள் சித்த புருஷர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப விரிவடைந்து இருப்பதனால அவங்களால வந்து ஒரே நேரத்துல பல விஷயங்களை குறித்த ஞானம் அவர்களுக்கு இருக்கும். அதனால நீங்க சொல்றது கரெக்ட். அஷ்டாவதானி என்பது அஷ்டாவதானின்னா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல எல்லா ஞானமும் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம எம்பி பண்டிட் பற்றி நம்ம குருநாதர் சொல்லுவாரு, ஏக சந்த கிரகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டா ஒரு மறுபடியும் சொல்லவே வேண்டாங்கிறத, அதை எம்பி பண்டிட் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்குங்கிறத வந்து அவரோட குரு வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி எம்பி பண்டிட் வந்து பீச்சுக்கு போய் வாக்கிங் போயிட்டு ஒரு 8லேருந்து 8:15 முடிச்சு வரும்போது அவர் அந்த லேடி சுரோஜனா அப்படிங்கிறவ வந்து இங்கிலீஷ் நியூஸ் சொல்லுவானா, அவர் உள்ள வந்தவொடனே இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்லு எம்பி பண்டிட் பார்த்து கேட்டாராம். அவர் அப்படியே திஸ் இஸ் ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/4 மணி நேரம் என்ன அவங்க சொன்னாங்களோ அப்படியே ரிப்பீட் பண்ணாராம் சார் எம்பி பண்டிட். அவர் பத்தி சொல்லுவார் சந்திர கிரகி. அந்த காலத்துல வந்து ரேடியோ அப்படிங்கிறது வெளியே பீச்சில் தான் இருக்கும். பாண்டிச்சேரியில இப்ப வந்து இருக்கிற மாதிரி வீட்டுக்கு பீச்சில் ரேடியோ இருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ஊர்லயும் பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கும், அங்கதான் அந்த பார்க்ல தான் ரேடியோ வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆல் இண்டியா ரேடியோல வந்து ஃபேமஸ் நியூஸ் ரீடர் யார் அப்படின்னா மெல்வின் டே மெலோ அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ஃபேமஸ் நியூஸ் ரீடர். அதுக்கப்புறம் தான் அனிதா ரத்னம் அவங்க தான் வந்தாங்க, அவங்களாம் வந்தாங்க. மெல்வின் டே மெலோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஃபேமஸ் நியூஸ் ரீடர் அந்த காலத்துல. அவரு நியூஸ் வந்து ஸ்ரீ எம்பி பண்டிட் வந்து அப்படியே உள்ள வாங்கிட்டு கபாலி சாஸ்திரியார் வந்து கேட்டோடனே சொல்லுவாருங்கிறது தான் உண்மை. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அதனால அவரது ஏக சந்திர கிரகி தான். அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இந்த கான்சியஸ்னஸ் வந்து அவ்வளவு பறந்து விரிந்து இருப்பதனால அவங்களால வந்து எல்லாத்தையும் ஒரே சமயத்துல சொல்ல முடியும். அது இட் இஸ் பாசிபிள். தேங்க்யூ சார். நிச்சயமா பாசிபிள். தேங்க்யூ சார். எஸ் மேடம். தேங்க்யூ சார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அதுக்கு வந்து ஒரு இடத்துல நான் இப்படி கேட்டது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எனி டாக்டர் தே டூ ஏ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இல்லையா, அது வந்து ஜென்ரல், அண்ட் தென் தே கோ ஃபார் சம் ஸ்பெஷலைசேஷன். அது டென்டலோ வேற எதுவோ பல விஷயங்கள் இருக்கு, சர்ஜரியோ எது வேணா. அப்ப அவங்க அந்த அடிஷனல் அந்த ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்ல தே ஃபோக்கஸ் ஆல் தேர் அட்டென்ஷன். அப்ப அதுல இருக்கிற எவ்ரி அப்டேஷன் தே வில் நோ, அதோட எவ்ரி நியூவன்ஸ், அதோட எவ்ரி அப்ளிகேஷன், அதோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கு. அந்த காரணத்தினால அவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல தே மே நாட் பி ஈக்குவலி கான்சியஸ். அது வந்து அந்த எக்ஸஸ் ஃபோக்கஸிங் அது மாதிரி தெரியுதா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான். அதுதான் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷனுடைய ஒரு முக்கியமான காரணம் எது அப்படின்னா அறியாமைக்கு காரணமா இருக்கின்றது. ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம் இல்லையா, the exclusive concentration which is a root of ignorance அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா, which is yet the root of that which works as the ignorance அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்போ நீங்க சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்க சொன்ன உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மேல 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 படிச்சிருப்பாங்க. ஒரு துறை அப்படின்னா அதுல கம்ப்ளீட்டா அதுல ரொம்ப மைக்ரோ லெவல்ல அவங்களுக்கு சொல்ல தெரியும். அவங்களுக்கு இது என்னன்னா ஒரு சமயம் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அது நல்லது. பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அது குறித்த எல்லா நாலேஜும் இருக்கும். அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட துறை, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜி அப்படின்னு ஒருத்தர் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவருக்கு கம்ப்ளீட்டா நம்மளுடைய மனிதனுடைய இதயம் குறித்து அது குறித்த எல்லா விஷயம் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். அது ஒரு வகையில நல்லதுதான். கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் அவரை பத்தி. ஆனால் நம்முடைய அந்த ஓல்டு கான்செப்ட் வந்து என்னன்னா ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட்னு முன்னெல்லாம் இருக்கும். இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இப்போ இல்லாம போயிடுச்சு. இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்த பத்தி நல்ல ஓரளவு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சில பேர் ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுவாங்க. டயக்னைஸ் பண்ணி அவங்களே அவங்க லெவல்ல வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க. முடியலன்னா தான் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு அனுப்புவாங்க. இப்போ என்ன நடைபெறுகின்றது? ஏன்னா அது இப்போ அந்த ஜெனரல் பிசிஷியன் அப்படிங்கிறவருக்கு எல்லாத்த பற்றி நாலேஜ் இருக்கும். அங்க எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள எல்லா பாகங்கள் குறித்தும் நாலேஜ் இருக்கும். அதனால என்ன செய்யறாரு அவர் போன உடனே இந்த பார்ட்ல அப்படின்னு ஒரு டயக்னோஸ் பண்ணி அவர் ஏதோ மருந்து கொடுத்து அவருக்கு முடிஞ்ச அளவில் சரி பண்ணிடுறாரு. ஈவன் அது மாதிரி டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப கெட்டிக்கார டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது ஒரு புறம் இருக்கின்றது. நேரடியாக நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு செய்யாமல் நேரடியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கும் பொழுது அவர் அந்த பாகம் மாத்திரம் தான் கான்சன்ட்ரேட் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா அதுதான் நடக்குது. அந்த பாகம் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்றாரு. ஒட்டுமொத்த அந்த ஹோலிஸ்டிக் விஷன் கிடையாது அவருக்கு. இது ஒரு வீக்னஸ். சில சமயம் நல்லது, சில சமயம் அதுதான் அந்த பாகத்தில் தான் நோய் இருக்கும் பொழுது அவர்கிட்ட செல்வது நல்லது. ஆனால் ஒரு மனிதனுடைய உடல் என்பது பல்வேறு ஒட்டுமொத்த அமைப்பினுடைய இயக்கமாகத்தான் இருக்கின்றது. இது இந்த மாடர்ன் மெடிசன்ல இருக்கக்கூடிய ஒரு குறை. எகைன் நீங்க சொல்ற மாதிரி இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான் நல்லதாகவும் இருக்கு, கெட்டதாகவும் இருக்கு. நல்லது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் கிடைக்குது. அதுல உள்ள டிராபேக் என்ன அப்படின்னா மற்ற பாகங்கள் குறித்து அறியாமையில் அந்த மருத்துவர் இருக்கின்றார். இது இந்த மாடர்ன் மெடிசினுடைய ஒரு வீக்னஸ். வேறஸ் ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோமியோபதிக் மெடிசன் குறித்து பகவான் நிறைய சிறப்பாக கூறுகின்றார். நம்மளுடைய ஆசிரம்லேயே ஹோமியோபதிக் டிபார்ட்மெண்ட்னே இருக்கு. ஆசிரம ஸ்ரீ அரவிந்த சொசைட்டில ஏன் ஹோமியோபதிக் மெடிசன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா பகவான் கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அங்க ஹோலிஸ்டிக் வியூ கிடைக்கும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அங்க கிடையாது. ஹோலிஸ்டிக்கா ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமை எடுத்துக்கிட்டு அதை ட்ரீட் பண்றாங்க. எதையுமே புறக்கணிப்பது இல்லை. அதனாலதான் அந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பகவான் ரொம்ப அதுக்கு சிறப்பாக கூறுகின்றார். எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது என்பது ஒரு வகையில மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மைதான். ஒரு விதத்துல நல்லது, மற்ற விதத்துல அது அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது. மற்ற பாகங்களை அவர் டாக்டர் கவனிக்காம விட்டுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா மற்ற பாகங்கள்ல இருக்கக்கூடிய நோய் அதை ட்ரீட் பண்ணாம விட்டுறாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் நவ். நீங்க சொன்ன உதாரணம் நம்ம படிக்கக்கூடிய இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பொருத்தமான உதாரணம். எப்படி எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது அப்படித்தான் பகவான் சொல்றாரு. அது நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப மிக பொருத்தமான உதாரணம். தேங்க்யூ சார். இப்ப ஃப்ரம் வாட் ஆல் நீங்க இன்னும் நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல இன் ஷார்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு ஃபீல்டுல நம்மளுடைய கேர் வேண்டி இருக்கு. நம்ம அந்த எக்ஸ்பர்ட் கார்டியாலஜிஸ்ட் ஆட்டோ போறோம். ஆனா அவருக்கு அந்த ஃபீல்டுடைய கான்சென்ட்ரேஷன்ல ஹி இஸ் அச்சீவிங் சோ மெனி திங்ஸ். ஆனா நமக்கு இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா he doesn't treat it himself. நீங்க அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போங்க அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இன்னொன்னெல்லாம் பத்தி அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு இல்லை. பட்
அவர் வந்து அந்த வேற ஒண்ணுல இருக்கிற கான்சென்ட்ரேஷன்னால he assumes or rather he ignores still another feeling. Thank you. சரிப்பா. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் அந்த டாக்டர் அது மாதிரி செயல்படுறாரு அப்படின்னா, அவர் என்னதான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலும் அவர் வந்து மைண்டை பேஸ் பண்ணி தானே அவர் செயல்படுறாரு. இதே விஷயம் வந்து அவருக்கு வந்து சூப்ராமெண்டல் நாலேஜ் இருக்குன்னு ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் தட் டாக்டர் ஹேஸ் அ சூப்ராமெண்டல் நாலேஜ் அப்படின்னா அவர் வந்து எல்லாத்த பத்தியும் அவருக்கு தெரியும் அவருக்கு, இல்லையா? இதே இது அசியூமிங் த டாக்டர் இஸ் அ சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அவருக்கு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். தென் அவருக்கு உங்களுடைய பாடி ஃபுல்லா எல்லாமே தெரியும் அவருக்கு. அதுதான் வித்தியாசம். சூப்ராமெண்டல் நாலேஜுக்கும் மென்டல் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, எக்ஸாக்டா இதான் வித்தியாசம். மென்டல் நாலேஜ்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒன்னை பத்தி தான் தெரியும் நம்மளுக்கு, அதுல கவனம் செலுத்துறோம், மற்றவை குறித்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து பிளாக் அவுட் ஆயிடுறோம். வேற சூப்ராமெண்டல் நாலேஜ்ல எல்லாத்த பத்தியும் லைட் இருக்கும். த லைட் இஸ் த்ரோன் ஆன் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். இங்க அப்படி கிடையாது. ஒரு ரூம்ல அவ்வளவு பொருள் இருந்ததுன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம ஒரு சர்ச் லைட் அடிக்குது, அவ்வளவுதான். மற்ற குறித்த டோட்டல் இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். அதுதான் பகவான் சொல்றாரு. இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு காரணமா இருக்கின்றது. ஆனால் அவன் மட்டும் அடிப்படையில் அவன் வந்து அறியாமல் இல்லை அப்படிங்கிறார். நம்முடைய கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது வந்து அவனுடைய ஆழமான நிலையில ஒரு பெரிதா இருக்கின்றது. ஆனா அவனுடைய மேற்புற செயல்பாட்டுல அறியாமை காணப்படுகின்றது அப்படிங்கிறார். தேங்க்யூ சார். நம்ம காமன் லைஃப்லயுமே இது வந்து இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏதான ஒரு ஆஸ்பெக்ட்ல ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆனோம்னா நமக்கு டைம் போறது தெரியல. ஓ இஸ் இட் 5 ஐ டு நாட் நோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ வி எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமாக. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.